ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் மேற்கே அஸ்தங்க நிலையில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலே சூரியன் செல்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயண அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். அது வேலை உத்தியோகம் சார்ந்து மிதுன ராசி என்பளுக்கு பயண அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே அஸ்தங்கமாகவும் வக்கரமாகவும் இருக்கும்போது புதிய முயற்சிகளில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை 1000 தடவை யோசனை பண்ணணும். ஏன்னா ஜென்மராசியிலே சூரியன் நிற்கிறார். சூரியன் நிற்கும்போது அவசரத்தை அர்ஜென்ட்டை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க. தேவையில்லாமல் இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது இப்படி அலைஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும். அப்புறமேட்டி தலைவலி, கண்வலி, உடல் வலி இப்படி உடம்புல தேவையில்லாத வலி வேதனைகள் இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு 2வது வீட்டிலே குரு சுக்கிர பகவான் இன்று முதல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் செல்கிறார். 5வது வீட்டிற்கும் 12வது வீட்டிற்கும் அதிபதியானவர் 2வது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தாய் மாமன்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு வரலாம். அது பண ரீதியாகவும் இருக்கலாம். தாய் மாமன்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சென்று வரலாம். அது கல்யாணமாக இருக்கலாம், வீடு கிரக பிரவேசமாக இருக்கலாம், காது குத்து, இந்த மாதிரியான சுப காரியங்களுக்கு தாய் மாமன்கள் குடும்பத்திற்கு சென்று வரலாம். மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே 12ஆம் அதிபதி செல்லும் போது வருமானமும் உண்டு, அந்த அளவுக்கு செலவும் உண்டு. மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இப்போ குடும்பத்திலே குரு சுக்கிரன் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். நண்பர்கள் உதவி, கூட்டாளிகள் உதவிகளை நீங்கள் இந்த வாரம் ஏற்படுத்தி கொள்ளலாம். புதிய வீடு கட்டலான்னு பிளான் போடுறது, வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரங்கள் வாங்கி வைக்கிறது, கட்டில், பீரோ இப்படி வீட்டுக்கு தேவையான பொருளும் இந்த வாரம் வாங்கி வைக்கலாம். மிதுன ராசிக்கு 5வது வீட்டிலே சித்திரை நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை சந்திர பகவான் தொடங்கி வைக்கிறார். 2ஆம் அதிபதி 5வது வீட்டிலிருந்து இந்த வாரம் தொடங்கும் போது இன்றும் நாளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். இன்றும் நாளையும் புதிய விஷயங்களில் ஈடுபடாதீங்க. சந்திர பகவான் 6வது வீட்டில் செல்லும்போது உங்களுக்கு பெரிய அளவு வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல வருமானம் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் உதவிகள், ஒத்தாசை உண்டு. இன்றும் நாளையும் மிதுன ராசி என்பர்கள்
புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் காரியமே உங்களாலேயே கெடும். மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் சூரியன் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த காலகட்டம், இந்த வாரம் மிதுன ராசி என்பதற்கு 12வது வீட்டிலே செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலே இருக்கும்போது அரசியல் கட்சியில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த வாரம் யாரையும் குறை சொல்லாமல் நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டாவே போதும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்களால் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரலாம். 12வது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கும்போது எதிர்பாராத செலவுகள். நீங்கள் நடந்து போனால் கூட கல்லில் கால் இடிக்கும், மண்ணிலேயே கூட கால் இடிக்கும். அதனால் நடந்து போகும்போது கூட மிதுன ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புலாம் வலி, வேதனை இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கும். கை செலவுக்கு பணம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இந்த வாரம் ஏற்படலாம். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி இருப்பது உங்களுடைய வேலை, உத்தியோகம், முதலாளிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் பகை, விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10லே சனி இருக்கும்போது கண்டிப்பாக பகை, விரோதம்லாம் பார்த்துக்கணும். வேலை, உத்தியோகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேதுவும் 9வது வீட்டிலே ராகுவும் இருக்கிறார்கள். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்திலே சுக்கிரன் செல்லும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இந்த வாரம் தேள், பூரான், நண்டோகுழி, பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை காண வேண்டிய, பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மிதுன ராசி என்பதற்கு இந்த வாரம் குடும்பஸ்தானத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் செல்வதும், ஜென்ம ராசி அதிபதி அஸ்தங்கம் வக்கரகதியில் இருப்பதும் உங்களுடைய முயற்சிகளில், உங்களுடைய செயல்பாடுகளில் மந்த நிலையை காட்டுகிறது. பணம், காசு விரயத்தை ஏற்படுத்துகிறது. மிதுன ராசி என்பர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தடவை பல தடவை யோசித்து செயல்படுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.